ஏர்லி பேர்ட் கெட்ஸ் தி வார்ம் பட் தி செகண்ட் மவுஸ் கெட்ஸ் தி சீஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் போன எலி தான் எலிப்பொறியில மாட்டிக்கிச்சே. ஆமாங்க, சீக்கிரமா போன பேர்டுக்கு ரிவார்டு கிடைச்சது. ஆனா செகண்ட் போன மவுஸ் ரிஸ்க்ல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் போகணுமா இல்ல பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணுமா? பறவையா இருந்தாலும் எலியா இருந்தாலும் மனுஷனாவே இருந்தாலும் இது எல்லாருக்குமே ஒண்ணுதாங்க. ரிஸ்க் இருந்தா அந்த இடத்துல ரிவார்டு இருக்கும், ரிவார்டு இருந்தா அந்த இடத்துல ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் தி ஏர்லி பேர்ட் கெட்ஸ் காட் இன் தி ட்ராப். சம்டைம்ஸ் ஈவன் தி ஃபர்ஸ்ட் மவுஸ் கெட்ஸ் தி சீஸ். எல்லாருக்குமே ஆக மொத்தம் ரிஸ்க் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் போறதுனால ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுனால அவங்களுக்கு ஃபெயிலியரோட சான்ஸ் கூட ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே அவங்க தான் எக்ஸாம்பிளா இருப்பாங்க. செகண்ட் போறதுனால முன்னாடி போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்க முடியும். நம்மளோட ரிஸ்க்கும் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் போகணுமா இல்ல செகண்ட் போகணுமா, லைஃபா இல்ல சாப்பாடாங்கிறது என்ன வேணும்னு பேர்டும் மவுஸும் தான் டிசைட் பண்ணிக்கணும். இதுல உங்களுக்கு என்ன வேணும், எது முக்கியம்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? லோ ரிஸ்கா ஹை ரிவார்டா, நோ ஃபெயிலியரா இல்ல பேஷனா? காஷனோட பேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம ஆக்டர் சிம்பு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்டா யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். பாய். திஸ் இஸ் நார்கல் ஜனனிகள், நார்தன் கலிபோர்னியா, ஜனனி பொண்ணு.